எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. இந்த ஆட்டுக்கால் ஒரு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்துக்கிறோம். நம்ம ஆட்டுக்கால் செய்ய போகிறோம். ஆட்டுக்கால் குழம்பு வைக்க போகிறோம். இந்த க்ளீன் பண்ணுறீங்களா? மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும்பா. அந்த கருப்போடு போடக்கூடாது. கருப்போடு போட்டோம்னா குழம்பு நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ணிடணும், அந்த கருப்பெல்லாம் சுரண்டிடணும். இது மாதிரி கருப்பெல்லாம் சுரண்டிடணும். இது பாரு, தலை எலும்பு வாங்கிக்கணும். வந்தோம் இதையும் சூப் வைக்க போகிறோம். இது வைக்க போகிறோம்ப்பா. எலும்பு, தலை எலும்பு, ஆட்டு தலை எலும்பு. என்ன பேர் சொன்னேன்? இது வந்து ஆட்டுக்கால் பாயா செய்ய போகிறோம்ப்பா. இது ஆட்டுக்கால் பாயா செய்ய போகிறோம். எப்படி க்ளீன் பண்ணுறீங்கன்னு காட்டுறீங்களா? இதுப்பா, இது மாதிரி கத்தி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இது மாதிரி மேலே இருக்கு. ஆமாம், மேலே இருக்கிறதெல்லாம் சுரண்டி இது மாதிரி கத்தியில் சுரண்டி எடுத்துடணும். இல்லைன்னாக்கா அப்படியே போட்டு செய்தோம்னா குழம்பும் கருப்பாக இருக்கும், நல்லா இருக்காதுப்பா. இது வந்து வெங்காயம், இது வந்து தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு, இது இஞ்சி வச்சுக்கிறோம். இது எல்லாம் போடணும். கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது, அதையும் போடணும். வச்சு அரிஞ்சு எல்லாமே போட்டு எண்ணெயில் வதக்கிடணும். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் 2 பட்டை, கொஞ்சம் லவங்கம், இதெல்லாம் வச்சு வதக்கி அரைச்சி இந்த ரெண்டுத்துக்கும் குழம்பு எடுத்துக்கணும். வதக்கி அரைச்சி ரெண்டுத்துக்கும், இந்த சூப்புக்கும் கால் குழம்புக்கும் இதில் இருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம், இஞ்சி பூண்டெல்லாம், இந்த 2 பச்சை மிளகா வச்சுக்கிறோம். அதெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி கொஞ்சம் மிளகு வைக்கணும் கூட. மிளகு, கொத்தமல்லி இதெல்லாம் வச்சு, பட்டை லவங்கெல்லாம் வச்சு அரைச்சி ரெண்டுத்துக்கும் பாதி ஊற்றிடணும். சூப்பு ரெடி ஆகிடும். பாயாவுக்கும் ரெடி ஆகிடும். வாங்க, நம்ம மத்தியானம் எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க. நம்ம காமிச்ச மாதிரி வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியிருக்கோம். தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கிறோம். தேங்காய், சோம்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஆட்டுக்கால் பாயாக்கு ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரிசி பாயாக்கும் சூப்புக்கும் போடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். என்ன பண்ண போறீங்க? இந்த பாருப்பா, மிளகாத்தூள் ஒரு கொஞ்சம் போடுறேன்ப்பா சூப்புக்கு. சூப் சரிங்களா? எலும்பு சூப். எலும்பு சூப்பு செய்கிறேன். தலை எலும்பு சூப்பு. இந்த உப்பு போடுறேன். வச்சிருந்தோம். இந்த கொஞ்சம் இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா 2 எல்லாம் வச்சு அரைச்சிருக்கிறோம். இது கொஞ்சம் ஊற்றிடலாம். அதில் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி அரைச்சிருக்கிறோம். உங்கள் பக்கத்தில் சாப்பாடு வேகுதுங்களா? ஆமாம், சாப்பாடு வேகுதுப்பா. இது அப்படியே கொதிக்கிட்டோம்ப்பா. நல்லா கொதிக்கிட்டோம். மிளகாத்தூள், உப்பு எல்லாம் அரைச்சி போட்டுக்கிறோம். கொதிக்கிட்டோம். அது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தலை எலும்பு சூப் கொதிக்குது. ஆமாப்பா, கொதிக்குது. எவ்வளோ நேரம் ஆகுங்க ரெடி ஆகிற? இந்த 10 நிமிஷத்தில் ஆகிடும்ப்பா. ஏன்னா எல்லாம் அரைச்சி தானே போட்டுக்கிறோம் வதக்கி, அதனால சீக்கிரம் ஆகிடும். ஒரு சாப்பிடலாம், எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க. வணக்கம். வாங்க, எல்லாரும் வாங்க. ரெடி ஆயிடுச்சு சமையல். சாப்பாடு செய்திருக்கிறோம். குண்டா புதுசா இருக்குதாம்மா? ஆமாப்பா, புது குண்டானா? இதோ பாயா வச்சுக்கிறோம்ப்பா. ஆயாவா? பாயாவா காலு பாயா வச்சுக்கிறோம். எடுத்து காட்டுங்க அப்படியே. காலு பாயா வச்சுக்கிறோம். சூப்பர்மா. அது எங்க காலே சின்னதாக தான் இருக்குது. ஒரு 4-5 கால் ஆட்டுக்கால் வாங்கினோம். அது வாங்கினா ரொம்ப இருக்கும். ஆட்டுக்கால் பாயா வச்சுக்கிறோமா. எலும்பு இதெல்லாம் மாட்டுக்கால் சூப்பா? இதுப்பா
தலைக்கறிய தலை எலும்பு சூப்பு பாது. தலை எலும்பு சூப்பு. தலை ஆட்டு தலை எலும்பு சூப்பு. குடிக்க தண்ணி. குடிக்க தண்ணி வச்சுக்கிறோம். 2 விதமான சூப்பா. சாதம். சொல்லுங்கம்மா. வாங்க நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அடிங்க, எங்களுக்கும் அது கொடுங்க. வணக்கம், பாய். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா.